பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. கடந்த சில நாட்களாக நாம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து முதலாக தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் சிமியோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் மரியாதை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை குறித்து இயேசுவின் தாயாகிய மரியாதையோடு கூட அவர் சொல்லவில்லை. அன்பானவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இதற்கு அடுத்தபடியாக யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்து தெளிவான தீர்க்க தரிசனத்தை முதலாக சொன்னது யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானன். இன்றைக்கு யோவான் ஸ்நானனும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமும் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு அவரிடத்துல வரும் பொழுது யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்போ யோவான் ஸ்நானன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் எலியாவின் ஆவியை உடையவர். அவர் மேசியாவுக்கு, இயேசுவுக்கு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புடையவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலையும் கூட நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பார்ந்த பிள்ளைகளே, மல்கியாவிலையும் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். இப்போ இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் எல்லோரும் கேட்கிறார்கள், நீ கிறிஸ்துவா என்று சொன்னால் நான் கிறிஸ்துவ கிடையாது, நான் எலியாவின் ஆவி உடையவனா இருக்கிறேன், நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவை அவர் தன்னிடத்துல வரக்கண்டு அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, நீங்கள் தேடுகிற அந்த நபர் அதோ வருகிறார் பாருங்க, அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளை, யோவானுடைய அந்த வெளிப்பாட்டை பாருங்கள், அவருடைய தீர்க்க தரிசனத்தை பாருங்க. இயேசு அவர் இன்னும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கல, ஒரு அற்புதத்தையும் ஆண்டவராக இயேசு செய்யல. இப்பொழுதுதான் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அவர் யோவான் ஸ்நானத்தில் வருகிறார். ஆனால் அப்பொழுதே யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர் சொல்லுகிறார், இவர் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறார், எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் இவரே சுமந்து தீர்க்க போகிறார், இவர் ஒரு பாவ நிவாரண பலியாய் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார் என்றதான ஒரு தீர்க்க தரிசனத்தை யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் கோடிட்டு காட்டுகிற அந்த வார்த்தை பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்பார்ந்த பிள்ளைகளே, பாவத்தை சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் நாம கடந்த நாட்களில் 5 விதமான பலிகளை பார்த்தோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்தவர் அந்த பலிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆட்டின் மேல தன்னுடைய கைகளை வைத்து தங்களுடைய பாவங்களை அதன் மேலே சுமத்தி அதை கொல்லுவார்கள். இதுல முக்கியமான ஒரு 4வது பலி, பாவ நிவாரண பலி நாம் பார்க்கிறோம். அந்த பலி என்ன செய்கிறது சொன்னால் 2 காரியங்களை நிவர்த்தி பண்ணுகிறது. ஒன்று, பாவத்தினால் உண்டான அழுக்கை அந்த பாவ நிவாரண பலி சுத்திகரிக்கிறது. 2வது, பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அன்பான பிள்ளைகள், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? இவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அசுத்தங்களை, மாசுக்களை இவர்தான் தன்னுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்க போகிறார். உங்களுக்கு வரவிருக்கிற தண்டனையை இவர் மூலமாகத்தான் அது தகர்த்தெறியப்பட போகிறது. இவருடைய சிலுவை மரணத்தினால்தான் அது முழுவதுமாக நீக்கப்பட போகிறது. உங்களை தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் இவர்தான் என்பதை யோவான் ஸ்நானன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இவர்தான் உங்கள் அழுக்கை நீக்குகிறவர், பாவ அழுக்கை நீக்குகிறவர், பாவத்தில் உண்டானதான மாசுக்களை நீக்குகிறவர் இவர்தான்.
பாவத்தினாலே உங்களுக்கு உங்கள் தலைமேல் வர இருக்கிறதான தண்டனையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டவரும் இவர்தான் என்பதை யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழுக்கை நீக்கி நம்முடைய தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவ நிவாரண பலியாய் மரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காய் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் கொடுத்ததான அந்த இயேசுவை முழு உள்ளத்தோடு நாம் நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலே உம்முடைய மரணத்தை குறித்ததான முதல் தீர்க்க தரிசனத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாவ அழுக்கை ஆண்டவரை நீக்கி உம்முடைய மரணத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய தண்டனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா முழுவதுமாய் நீக்கி போட்டு எங்கள் தண்டனையிலிருந்து பாதுகாத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காய் பலியான தெய்வமே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி நாங்கள் எந்த பாவத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் அடிமைப்படாதபடிக்கு ஆண்டவர் எந்த பாவத்தினாலும் நாங்கள் மாசுபடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.